காயட்டும், நல்ல காயட்டும். டிஆர்பி இன்னும் ஏன்னா சிஎம் சீட்ல இருக்கவங்களே ப்ரோ இப்படி கும்பிடு போட்டு அப்படியே இப்படி டாடா காமிச்சு வர்த்தாமே டுர் அப்படின்ட்டு ஓடுறாரு. இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு. 16 வருஷமா இருக்கும்னு கலாய்க்கிறீங்கல்ல. 16 வருஷமா நாங்கள் பேசின நல்லதை எத்தனை போட்டு கிழிச்சிட்டீங்கன்றதுக்காக திரும்ப நாங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை பரப்பணும். எங்களுக்கு தேவையில்லை. உள்ள பேசினாரு, எங்ககிட்ட பேசினாரு, 1 hour பேசினார்ல எங்க பெரியப்பா, அது போதும். உங்ககிட்ட என்னத்துக்கு என்ன யாருக்கு பேசணும் எங்களுக்கு புரியல. அதனாலதான் நாங்க பேசாதீங்க பெரியப்பா, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. பேசினாலும் இவனுங்க ஒரு மயிரையும் போட்டு கிழிக்க மாட்டானுங்க. இவனுங்க போடுறது ஃபுல்லாமே ஆமக்கறி இந்த மாதிரி எதனா கண்டதை போட்டு இதை மட்டுமே ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி இதுல பணம் சம்பாதிச்சு எச்சசோறு திங்கிற மீடியா கிட்ட பேசணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. அதனால அவாய்ட் பண்றோம். பத்திரிகையாளரை சந்திக்காம நம்ம பேச விரும்புறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறோம். அப்படின்னா 16 வருஷத்துல என் பெரியப்பா பேசின எவ்வளோ வீடியோஸ் இருக்கு, அது எதுவுமே இன்னும் பாப்புலர் ஆக்கல. முடிஞ்சா அந்த 16 வருஷமா பேசின வீடியோ உங்களை பாப்புலர் ஆக்குங்க, அப்புறமா புதுசா கொடுக்குறோம். இதுக்கப்புறம் நாங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க கனிம வளம், காடு வளம், மண் வளம், நீர் வளம், நில வளம், உங்களுக்கு என்ன மயிறு கதுக்கலாம் இதோ வந்திருக்காருல. ஒரு புது படம் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 5 ஷோ விடணுமா. இதுதான் இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப தேவையா இருக்குல்ல. இது மாதிரி எதனா பேசுறவங்க இனிமே பேசட்டும், நாங்க அப்புறமா பேசுறோம். எங்களை இப்ப பாரு 0 நான் சொல்றேன், நீங்க மீடியா முன்னாடி இப்ப வரைக்கும் 0 தான். இந்த படத்துல பிரஸ் மீட் 10,000 கொடுத்தா பத்தாது. நிஜத்துல வந்து நின்று பேசி கீழ்ச்சி காமிங்க. பொட்டு மாமா சிஎம் சார் இல்ல, நீங்க பொட்டு மாமா. நீங்க பொட்டு மாமா முதல்ல ஒரு மீடியாவை பார்த்து பேசி முடிங்க, அப்புறமா நாங்க கொடுக்குறோம் பிரஸ் மீட் எல்லாம். அவ்வளவுதான். வேற ஏதாவது கேள்வினா அப்படி இல்ல. அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க 16 வருஷமா இந்த களத்துல நின்று தோத்துருக்கோம். அப்பெல்லாம் நாங்க இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இப்ப நாங்க பண்றோம்னா சிஎம் இறங்குறாரு, சிஎம் நடக்கிறாரு, சிஎம் துண்டை எடுத்துட்டாரு, சிஎம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாரு, சிஎம் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாரு, சிஎம் அவர் கையாலே கழுவிக்கினாரு. இவ்வளவு போடுறீங்கல்ல, நாங்க பண்ணது என்ன போட்டு கிழிச்சிங்க நீங்க. அதனால நாங்க இப்ப கொடுக்க மாட்டோம். இது தோல்வி விரக்திலாம் கிடையாது. தோல்வி விரக்தினா நாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டு பேசுவோமா? அவங்க வீட்டுல உட்காந்து இருக்க மாட்டோமா? தோல்வி விரக்திலாம் உங்களுக்கு வேணா வரலாம். இப்ப கூட்டு வந்திருக்கீங்களா, இடைத்தேர்தல பார்க்கத்தானே போறோம். உங்களை இந்த மக்கள் எவ்வளவு நம்புறாங்க, இன்னும் இந்த மக்கள் பைத்தியமா தான் இருக்காங்களான்னு இடைத்தேர்தலையும் தெரிஞ்சுக்கலாம். இப்பவே ஆரம்பிச்சிட்டானுங்க. ராகுவால ஆரம்பிச்ச கூட்டு வரோம், நாங்க தான் வின் பண்ண போறோம், திருச்சி கிழக்கு எங்களுக்கு தான், திருச்சி மேற்கு எங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான். 5 வருஷத்துல ஒண்ணுமே இல்லை. 5 வருஷம் கழிச்சு நீங்க இதே கேள்வி கேளுங்க. ஏன் கிட்டன்னு இல்லை, நீங்களே கேமரா எடுத்துட்டு போய் இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு கேளுங்களா. ஸ்ரீதர் சொன்னார் பாருங்க, அதே டைலாக். நோ கமெண்ட்ஸ் அதேதான் வரும். அந்த 5 வருஷம் கழிச்சு இந்த ஆட்சியை பத்தி பேசுறதுக்கே நோ கமெண்ட்ஸா தான் இருக்கும். அதனால இவங்க எங்களை பத்தி எல்லாம் பேசணும்னு அவசியமே. நாங்க ஏன் பேசணும் இவங்க கிட்ட? அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் நடக்கலையே, ஏடிஎம்கேக்கு நடந்திருக்கு, டிஎம்கேக்கு நடந்திருக்கு. போன வாட்டி ஜெயிச்சு வந்த டிஎம்கே இந்த வாட்டி தோத்து போயிட்டாங்க. அதுவும் சிஎம் சாரே தோக்கடிச்சிட்டாரு. பொட்டு அங்கிளுக்கு இவ்வளவு பவர் இருக்குல்ல, சிஎம் சாரே தோக்கடிக்கிற அளவுக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் அது வாக்கு வங்கி குறையதான் செய்யும். இவங்க தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களாம். 4% எங்க சாட்டை அண்ணனாலே அழிச்சிட்டோமா. போன வாட்டி இவங்க இல்லவே இல்லை, இவங்க போட்டியிலே இல்லை, இவங்களை பத்தி பேசவே இல்லை போன எலெக்ஷன்ல. நாங்க இவங்க எங்களுக்கு ஒரு இதுவா கூட இல்லை போன எலெக்ஷன்ல. அப்போ தான் நாங்க பேசணும் டிஎம்கேவை. எவ்வளோ சொன்னோம் இது தப்பு, இந்த மாதிரி பண்றானுங்க அந்த மாதிரி. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் போன அந்த ஒரு 11 மீட்டிங்லயோ அந்த ஒரு 10 மீட்டிங்ல கட்டடிச்சு வீட்டுல பட்டு தூங்கினாரு. இந்த கேப்ல திமுகவை பத்தியும் அதிமுகவை பத்தியும் மக்களுக்கு புரிய வச்சிட்டாரா இவரு? நாங்க புரிய வச்சதை அப்படியே வந்து அள்ளின்னு போயிட்டேன் கொத்தோட. இந்த சாபம் ஒண்ணு சும்மாவே விடாது பொட்டங்கிள், நீ பாத்துட்டே இரு. இந்த சாபம் ஒண்ணு எங்க கொண்டு போய் நிக்க போகுதுன்னு பாரு.